சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 31/12/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கு. இன்றைய தினம் விஸ்வாவசு மார்கழி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை துவாதசி திதி இரவு 1:48 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம் இரவு 1:28 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து ரோகிணி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 1:28 வரை, அதாவது கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஹரிவாசரம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. அதுவும் பகல் 10:14 கொடுத்திருக்கா. இது என்ன ஹரிவாசரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேற்றைய தினம் ஏகாதசி அல்லவா, அந்த வைகுண்ட ஏகாதசி, அதுவும் அந்த ஏகாதசி விரதத்தினை மேற்கொண்டவர்கள் இன்றைக்கு அந்த துவாதசி பாரணை என்பதை பகல் 10:14 செய்ய வேண்டியது. அதாவது உணவருந்த வேண்டிய நேரம் என்பது பகல் 10:14 மேல். இது எதுக்காக இதை கொடுத்திருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி இந்த ஹரிவாசரத்தை பின்பற்றினால் ஒரு 100 ஏகாதசி விரதம் இருந்ததற்கான பலன் கிடைக்கும் என்பதற்காகத்தான் இந்த நேரத்தினையும் குறிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். இதுபோக இன்றைய தினம் ஒரு கிருத்திகை விரத நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:34 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:49 சந்திர உதயம் என்பது மதியம் 2:50 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:02 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:52 முதல் காலை 6:34 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:11 முதல் 1:36 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:58 முதல் 9:23 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:47 முதல் மதியம் 12:11 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:47 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம். மதியம் 12:34 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம், ஒரு ஜோதிட தகவலாகவும் பார்க்கலாம். விக்னேஸ்வரி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பெரும்பாலும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அல்லது காலண்டர் எல்லாம் பார்த்தோம்னா இன்றைய தினம் அந்த வருடம் பிறக்கக்கூடிய நாளைக்கு வந்து ஒரு புது வருஷம் அப்படிங்கிறது பிறக்குது இல்லையா, அதாவது நியூ இயர் ஆங்கில புத்தாண்டினை இவர்கள் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கிறார்கள். அந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்ற அந்த நேரத்திலே ரோகிணி நட்சத்திரம் என்பது இருக்கிறது. இந்த ரோகிணியிலே வருடம் பிறப்பதால் மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்றாளே, தாய் மாமாவுக்கு ஆகாதுன்னு சொல்றா. அதனால இன்னைக்கு வருஷம் பிறந்த உடனே காலைல எழுந்திரிச்சுட்டு இந்த அக்கா பசங்களோ இல்ல தங்கச்சி பசங்களோ யார் இந்த தாய் மாமான்னு யாரெல்லாம் இருக்காளோ அவளுக்கு வந்து அவருடைய சகோதரனுடைய பிள்ளைகள் போய் அவர்களுக்கு பாத பூஜை செய்து அவர்களுக்கு வணங்கி வஸ்திரத்தை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு நமஸ்கரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே, அப்படியா அப்படின்னு சொல்லிதான் இந்த நேயரானவர் கேள்வி கேட்டிருக்கார். இந்த விக்னேஸ்வரி அப்படிங்கிற நேயர் ஒரு 10 நாட்களுக்கு முன்னதாகவே இந்த கேள்வியை கேட்டுட்டார். அவரை தொடர்ந்து நிறைய நேயர்கள் தொடர்ந்து தொலைபேசியிலே கேட்டுட்டே இருக்கா. இந்த வருஷம் பிறக்கிற நேரம் சரியில்லையாமே, அந்த நேரத்தினால மாமாக்களுக்கெல்லாம் ஆகாதாமே, இந்த தாய் மாமா எல்லாம் அவளுக்கெல்லாம் ஆகாதான், ஏன்னா ரோகிணியில வருஷம் பிறக்கிறதாங்கிற மாதிரி யார் இதை கிளப்பி விட்டான்னு தெரியல. நிறைய அந்த குறிஸ்கிறது வந்துட்டே இருக்கு. இவர்கள் எல்லோருக்குமான விளக்கத்தை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமுமே ஏதாவது ஒண்ணு கிளப்பின்றதுதான் இருப்பா. போன வருஷம் பார்த்தோம்னா புதன்கிழமையில பிறக்கிறது, கூட பிறந்தவாளுக்கு எல்லாம் பச்சை புடவை வாங்கி தரணும்னு சொன்னா, இந்த வருஷம் வியாழக்கிழமை பிறக்கிறது, எல்லாருக்கும் மஞ்சள் புடவை வாங்கி தரணும், மஞ்சள் வஸ்திரம் வாங்கி தரணுங்கிற மாதிரி எல்லாம் ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டா அந்த கதையெல்லாம். இதுல வந்து இப்ப எக்ஸ்ட்ராவா இந்த ரோகிணி நட்சத்திரத்துல வருஷம் பிறக்கிறது, அதனால தாய் மாமாக்கு ஆகாதுன்னா
முதல்ல ரோகிணில குழந்தை பிறந்தாலே தாய் மாமாக்கு ஆகாதுன்னு சொல்றதே முற்றிலும் ஒரு தவறான கருத்து. கிருஷ்ணர் ரோகிணில தானே பிறந்ததுனாலதான் கம்சர் செத்துட்டார்னா, மாமா கம்சனாக இருந்ததால் கிருஷ்ண பரமாத்மா வரை வதம் செய்தார். மாமா ஒரு அரக்கனாக இருந்தான், அசுரனாக இருந்தான், அதனால கிருஷ்ணர் வதம் பண்ணாரே தவிர அவர் ரோகிணியில பிறந்ததுனால அவனை போய் வதம் பண்ணல. அதையும் நன்றாக புரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம், ரோகிணினாலே மாமாக்கு ஆகாதுன்னு நினைக்கிறோம். இது எல்லாவற்றையும் விட இதுல ஏதாவது கொஞ்சமாச்சும் லாஜிக் இருக்கா? இந்த கேள்வியை கேட்டவங்க கூட பார்த்தோம்னா எல்லோருமே படித்தவர்கள் தான். இவங்க எல்லாருக்குமே ஒரு அண்ணன் தம்பிங்கிறவங்க எல்லாம் இருக்க. இவங்க பிள்ளைகள்லாம் போய் அண்ணாவை போய் பார்த்து நமஸ்காரம் பண்றதுங்கிறது நல்லதுதான். அதாவது இந்த ஒரு நியூ இயர்னு நம்ம இதை செலிப்ரேட் பண்ணா கூட ஒரு கேலண்டர் இயர், சரி நம்ம ஒரு நடைமுறையில இந்த வருஷத்தை தான் மென்ஷன் பண்றோம். நீ எந்த வருஷம் பிறந்தேன்னு கேட்டா யாருக்கும் அவர்கள் பிறந்த தமிழ் வருஷத்தை சொல்லவே தெரியாது. நான் விஸ்வாவசு வருஷம் பிறந்தேன்னு நான் சொல்லுவா, இவ சொல்றது என்ன சொல்லுவா, நான் 1965 பிறந்தேன், இல்லைன்னா 2025 பிறந்தேன் தான் இன் ஃபியூச்சர்லயும் சொல்ல போறா. விஸ்வாவசு வருஷங்கிற பேர் தமிழ் பெயர். அவரவர்கள் பிறந்த வருடம், தமிழ் எந்த வருடத்திலே பிறந்தோம் என்பதே பலருக்கும் தெரியாது. குறிப்பாக 1970 மேல் இந்த தமிழ் வருடம் என்பதே நம்முடைய நடைமுறையில பார்த்தோம்னா காணாம போயிடுச்சு. அந்த நாள்ல நீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ் பழைய டாக்குமெண்ட் எடுத்து பாருங்க. பழைய ஒரு 1950 60 டாக்குமெண்ட்லாம் இருந்தா எடுத்து பாருங்க. அந்த டாக்குமெண்ட்ல பார்த்தோம்னா அழகா அந்த தமிழ் வருடத்தினுடைய பெயரை குறிப்பிட்டு இருப்பார்கள். விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி அப்படிங்கிறத. இன்னைக்கு நம்ம எதுல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னா, ஏதோ இன்றளைக்கும் விடாம இந்த கல்யாண பத்திரிகையில மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பார்த்தோம்னா இப்ப வெறும் இங்கிலீஷ்ல மட்டும் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. வெறும் இங்கிலீஷ்ல we just invite அப்படின்னு சொல்லி we cordially invite on the occasion அப்படின்னு சொல்லி சும்மா இந்த வெட்டிங் வெட்லாக் அதுலயும் வேர்டிங்ஸே இல்லாமல்லாம் போயிடுச்சு. இப்போ வெறும் இங்கிலீஷ் டேட்டு வென்யூ டைம் அவ்வளவுதான் போட்டிருக்கா. அந்த மாதிரிலாம் பத்திரிகைகள் வர ஆரம்பித்து விட்டது. அதனால இவர்களுக்கு வருஷம் சொன்னாலே ஆங்கில வருடத்தினுடைய பெயர் தான் நினைவு வச்சுட்டு இருக்கோம். அதனால சரி இந்த வருட பிறப்பினை சரி இந்த வருஷம் நமக்கு நல்லா இருக்கணும்னு சுவாமிகிட்ட போய் பிரார்த்தனை பண்றதுல எந்த விதமான தப்பு இல்லை. ஆனா அதுக்காக நள்ளிரவு 12 மணிக்கு இந்த வருடம் பிறக்கிறது, அது பிறக்கின்ற திதி வார நட்சத்திர நேரங்கள்லாம் சரியா இல்லை, அதனால இந்த பரிகாரத்தை பண்ணணும் அந்த பரிகாரத்தை பண்ணணும்லாம், இதெல்லாம் என்டையர்லி கட்டுக்கதை தானே. பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்றது அது ஒரு நல்ல நாளா நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஒரு வருஷ பிறப்பு அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு நல்ல நாள்ல ஆத்துல இருக்கிற பெரியவாளுக்கெல்லாம் போய் நமஸ்காரத்தை பண்ண வேண்டியது. சுத்தி நம்ம ஆத்துல சுத்தி நம்முடைய வெல்விஷர்ஸ்லாம் இருப்பா, எல்லாரும் நமஸ்காரம் பண்ண வேண்டியது. குறிப்பா தாய் மாமா தான் நம்முடைய வெல்விஷர்ஸா தான் இருக்க போறா. போன்லயே கூட மாமா நமஸ்காரம் பண்றேன் ஆசீர்வாதம் பண்ணுங்கலாம் கேட்டுக்கலாம். அதுக்காக அவளுக்கு போய் பாத பூஜை பண்ணணும் ஏன்னா மாமாக்களுக்கெல்லாம் ஆகாதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய கட்டுக்கதை அல்லவா? இது போன்ற கட்டுக்கதைகளை எல்லாம் நம்ப வேண்டாம் என்று சிரம் தாழ்த்தி பிரார்த்தனையை செய்து கொள்கிறேன். இதுபோக குறிப்பாக இந்த நேரத்திலே முக்கியமான இன்னொரு பிரார்த்தனையும் உண்டு. அடியனுடைய பிரார்த்தனை, உங்கள் அனைவரையும் தயவு செய்து உங்களுடைய பாதங்களிலே என்னுடைய தலையை வச்சு கேட்டுக்கிறேன், என்னுடைய சிரசினை வைத்து பிரார்த்தனை செய்து கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து நள்ளிரவு 12 மணிக்கு சென்று பூஜைகளை செய்யாதீர்கள். நள்ளிரவு 12 மணிக்கு தான் போய் கோயில்ல சுவாமி தரிசனம் பண்றதுங்கிறதெல்லாம் என்டையர்லி நம்முடைய தர்மத்திற்கு விரோதமான விஷயம். அர்த்தஜாம பூஜை என்பது முடிந்து விட்டாலே அர்த்தஜாம பூஜைக்கு பிறகு நாம் சுவாமி நமஸ்காரம் செய்யக்கூடாது. நடை சாத்திரம் அப்படின்னு சொன்னா அந்த அர்ச்சகர்களை போய் வலுக்கட்டாயப்படுத்தி இன்னைக்கு நியூ இயர் பிறக்குது நீ கண்டிப்பா திறந்து வச்சிருக்கணுங்கிற மாதிரி தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி நான் தான் கோயிலுடைய தர்மகர்த்தா நிச்சயமா கோயிலை திறந்து வச்சிருக்கணும் எல்லாம் பிடிவாதம் பண்ணாம, நமக்கு இந்த மாதம் என்பதே ஒரு தனுர் மாதமாக அமைந்திருக்கிறது. தனுர் மாத பூஜைன்னு சொல்லிட்டு அதிகாலத்திலேயே ஆரம்பிச்சிருப்பா தெரியுமா? காலையில 4 மணிக்கெல்லாம் பூஜையை பண்ண ஆரம்பிச்சிடறா எல்லா கோவிலுமே. அந்த மாதிரி தனுர் மாதத்திலே அந்த உஷக்காலம் சொல்லப்படக்கூடிய அந்த விடியற்காலை பொழுதிலேயே சென்று இறைவனை தரிசிக்க வேண்டியது. நம்ம என்ன பண்றோம், ராத்திரி எல்லாம் கூத்தடிச்சுட்டு இருப்போம். 12 மணிக்கு ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்னு 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் எல்லாம் அந்த கூத்துலாம் அடிச்சுட்டு நாளை காலைல எழுந்திருக்கிறதுங்கிறது 10 மணிக்கு தான் எழுந்திருப்பா. இதுதான் முற்றிலும் தவறு. இதுதான் எதிர்மறையான பலன்களை தரும். என்ன பண்ணணும், ஹாப்பி நியூ இயர் தாராளமா கொண்டாடுங்க. காலையில ஒரு 3:30 மணிக்கெல்லாம் எழுந்துட்டு ஸ்நானத்தை பண்ணிட்டு எல்லாருமா காலையில ஒரு 4:30 போய் கோவில்ல போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம் இல்லையா? அதை விட்டுட்டு இரவு 12 மணிக்குத்தான் தரிசனம் பண்ணணும்னு சொல்றது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. அது நம்முடைய தர்மத்திற்கு விரோதமானது. இது நிச்சயமாக எதிர்மறையான பலன்களைத்தான் தரும். ஆக விடியற்காலை நேரத்திலே தனுர்மாத பூஜையிலே கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் உடலும் உள்ளமும் இந்த மனம் ஆரோக்கியம் பெறுவதோடு உடல் ஆரோக்கியம் பெறுவதோடு இந்த வருடமே உங்களுக்கு மிகச்சிறந்த விடியலாக அமைந்துவிடும்.
இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.